ஒன்றுமே வந்து மிச்சம் இல்லை. இதில் ஒரு வீடு இருந்திருக்கு, அது தர்ற மட்டம். இந்த ஒரே ஒரு கடை மட்டும் வந்து இதில் ஒரு ஆட்டோவை அப்படியே தூக்கி இந்த இதோட ஹட்டோட அடிச்சிருக்கல. எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்றது எனக்கு கேட்டால் தெரியவே இல்லை. சம்பவம் பெருசாக நடந்த இடங்கள். ஒரு பெரிய பிரதேசத்தை வந்து செல்லாவையில் இந்த 3 கடைகளுக்கு வந்து அப்படியே வெடிச்சிருக்கு. மோண்டா ஒரு நாள் 7 இது வந்துட்டாரா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து நுவரெலியா மாவட்டத்தில் நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியா தம்பதிகளோட இன்றைக்கு வந்து 5வது நாள். இன்றைக்கு வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, விடியப்புறமே வந்து இந்த சீதாலய கோயில் பார்த்துட்டோம். இதிலேருந்து அப்படியே கண்டியில் இருக்கிற, அதாவது கம்பளையில் இருக்கிற வந்து அம்புலுவா டவரை பார்த்துக்கிட்டு அதிலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கால அப்படியே சிகிரியா போகிற பிளான். ஆனால் இடையில இருக்கிற ஒரு துண்டு, நுவரெலியாண்ட ஒரு துண்டில் வந்து நிறைய மண் சரிவுகள் ஏற்பட்டது. நாங்கள் போன முறை வரைக்கும் வந்து இருட்டில் வந்தாலும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு காட்டலாம் போயிட்டு. ஆனால் இந்த முறை வந்து அந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம், இப்படியான அழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குன்றதை நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் இருந்து வெளிக்கிடுவோம். ஆனால் எங்களுடைய வளமையான தோசை கடை வந்து இன்றைக்கு பூட்டியிருக்கு. என்ன டைமில் திறப்பினா என்ன டைமில் பூட்டிக்கிறோம் அப்படின்றதுலாம் தெரியலை. சரி, எங்களோட பயணத்தை தொடங்குவோம். அண்ணாக்கள் நான் எல்லாமே வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தோம். உண்மையில் வந்து கழிச்சு பார்த்து வேலைக்கு வீடியோ கொடுக்கலாம்ட்டு, ஆனால் இல்லை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வீடியோ எடுக்கணும். இப்போ வெளிக்கிட்டோம். நேரம் இப்போ வந்து 9 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கு பின்னேரம் 6-7 மணி ஆகும் அன்னைக்கு கன்சிகிரியா போய் சேர்றதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் எனக்கு உண்மையிலுமே பிடிச்சது. ஆனால் இந்தியாவில் வந்து என்னென்னு சொல்லுவீங்களா? என்னது பேரிக்காய் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் நுவரெலி ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு சாப்பிடலாம். தொடங்கிட்டு நுவரெலியாவில் இருக்கிற பெண்டு ரோட்டுகள் இதுலேருந்து அப்படியே இறங்கி கொண்டிருக்கால வந்து அந்த அளவுக்கு வாகனத்துக்கு அது இல்லைன்னா நிறைய மரக்கறி கடைகள் இப்போ இந்த ஆட்கள் வேறால வந்து பூட்டி இருக்குது. முதலாண்டா எல்லா மரக்கறி கடைகளுமே வந்து இங்கே திறந்துருக்கும். இப்போ இதில் பாருங்கள், நிலசரி அன்றைக்கு இரவு வரைக்கும் இதெல்லாம் தெரியலை. பொலித்தீனெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கணும். ஏன்னா மழை பெய்ய திருப்பி வரணும், திருப்பி இருக்கிறதுகள் எல்லாமே வந்து இறங்கிடும். அந்த ஒரு காரணத்தால் தான் ஒரு பெரிய சரிவு எல்லாம் வந்து இப்போ ஒதுக்கி வச்சிருக்கணும் சைட்டால். இஞ்சால கொஞ்சத்தை இடிச்சிட்டு போயிட்டு, ஆனாலும் ரோட் இறங்கியிருக்கு. இஞ்சால லபுக்கல்லி டீ லான்ச்சுக்கு வந்துட்டோம். அடிச்சிட்டு பொருளை விட மாட்டேன். ஆனால் உள்ள தாராளமாக இப்போ போக விடணும். எல்லாமே உங்களுக்கு ஒரு அப்டேட். நீங்கள் இஞ்சால வரலாமா இல்லையாண்டே யாராவது பேர் கேட்குறீங்க. இஞ்சால தாராளமாக நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் போய் இதில் ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து என்ன வேண்டாம் ஞாபகமாக இருக்கும். ஓகே சரி, இப்போ இதில் அண்ணாக்களை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதே மாதிரி இதில் தான் வந்து டீ எப்படி செய்கிறன்றது இந்த பின்னால் இருக்கிற ஃபேக்ட்ரியில் போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதில் வந்து இந்த மண் சரிவால் இந்த இடத்துக்கு ஏதாவது ஆபத்தாண்டு பார்ப்போம். இந்த மாதிரி கிறிஸ்மஸுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கணும். ஆனால் இதெல்லாம் முதலோட ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஓஹோ, இல்லை எந்த வித பாதிப்பும் இந்த இடத்துக்கு இல்லை. ஆனால் இதுலேயே வந்து பெருசாக வெள்ளங்கள் போன மாதிரி தெரியலை இந்த இடத்துல. அதனால் வந்து இதாக இருக்குது. ஆனால் அதில் மட்டும் ஒரு மண் சரிவு. இதில் வந்து பூங்கண்டுகளை பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு பழைய டீ அரைக்கிற இதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ என்ன சம்பவம் பார்த்திங்கன்னா, நான் டீ ஃபேக்ட்ரி நாங்கள் பார்த்தது இல்லைன்னா நான் அங்கே இந்தியாவில் ஊட்டி கொடைக்கானல் நாங்கள் எல்லாம் பார்த்துவேன். அதால் சரி நாங்கள் வலிக்கிடுவோம் இல்லை. சரி, இதில் பாருங்கள், இந்த மான்களை எல்லாம் டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்கணும். நல்லா இருக்குது. அப்படியே திருப்பி எங்களுடைய பயணம் ஆரம்பம். விழுந்து உடஞ்சிருக்கு. லபுக்கல்லையில் வித்தியாசமாக அந்த எல்லாம் காணாமே போயிட்டு. ஓகே ஓகே, இவ்வளோ பெரிய கருங்கல் வந்துருக்குது மேலேருந்து விழுந்து உடஞ்சிருக்கு. இன்று வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணிகள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. நல்ல விஷயம். இதில் இருக்கிறால வந்து இவ்வளோ குயிக்காக வந்து நாங்கள் ரோட்டில் பயணிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆர்டி இதில் எல்லாம் நிலச்சரிவில் மண் சரிவு நடந்திருக்கு. எல்லாம் இந்த கருங்கல் பாறைகள் வந்து இந்த மண்ணுக்குள்ளே வந்து இருந்திருக்கு. இல்லை இருந்திருக்கா இல்லை கொண்டு கொட்டிருக்காங்களா? அது சரிக்க இல்லை 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 எல்லாமே விழுந்திருக்குது, பெரிய பெரிய கல்லுகளா. இப்போ பார்த்தீங்கன்னாட்டா இடையில் நிப்பாட்டினான். அன்றைக்கு இரவு தான், அன்றைக்கு இரவு வரைக்கும் வந்து ஒன்றுமே தெரியலை. ஆனால் இன்றைக்கு தான் வந்து உண்மையில் இந்த சேதங்கள் எல்லாம் நுவரெலியா ரோட்டில் இருக்கிற சேதங்கள் எல்லாமே வந்து தாராளமாக தெரியுது. இதில் கீழ்ப்பக்கத்தில் வந்து வீடு இருந்திருக்கு. அந்த வீடு வந்து இங்கேருந்து வந்த ஒரு நிலச்சரிவால் வந்து இல்லாமையே போயிருக்கு. பாரிய சேதங்கள் இந்த நுவரெலியா பாதையில் தான். இதில் இருந்த ஒன்றுமே வந்து மிச்சம் இல்லை, அப்படியே கொண்டு போயிட்டு. பாருங்க, இதில் ஒரு வீடு இருந்திருக்கு, அது தர்ற மட்டம். கடவுளே கடவுளே. அப்படி அங்கே கொத்மலை டேமும் தெரியுது, அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். இது வந்து அந்த வடிவான ஒரு துண்டு, இது இந்த மேல் பக்கத்தில் பார்த்துருக்குறோம். ரோட் க்ளீன் பண்ணி போய் சரி அப்படியே போய்க்கிலே காட்டுறது பாருங்க அப்படி இருக்குது. இந்த மேலே இருந்து பார்த்த மரங்கள் எல்லாம் நிறைய வந்துருக்குது. அங்கே இருந்து அந்த வீட்டில் விழுந்திருக்கு.
இருக்கிற பேருந்துகளை நிறுத்தி தான் அனுப்பி விட்றாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரமாக இதை கிளியர் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரம்பட துண்டுக்கு வந்துட்டோம். இந்த துண்டில் வந்து இப்படி நிறைய மண் சரிவுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக அதில் ரம்போட ஓட்டப்பால் அடியில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ரம்போட இதில் இறங்கி பார்ப்போம். சரி, இப்போ அதில் காரை விட்டுட்டு வந்துட்டோம். குறிப்பாக நான் இதில் இருக்கிற கடைகளை தான் உங்களுக்கு காட்டோன்ட்டு வந்து நான் இரவு நடந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு உயிர் சேதங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லினோம். குறிப்பாக இதில் பாருங்கள், நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்வீட்டர்கள் தொப்பிகள் எல்லாம் இருக்கிற தானே அந்த கடைகளில் அந்த ஒரே ஒரு கடை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி இருக்குது. மற்ற எல்லாமே வந்து அப்படியே தண்ணியோட இடிஞ்சு விழுந்து போயிடுச்சு. உங்களுமே அந்த சாதாரண ஒரு நாளைக்கு ஒரு தொப்பி ஸ்வீட்டர் விற்றா தான் வாழ்வு கண்டு வித்தாக்களுக்கு வந்து இப்படி இருந்திருக்கும். ஏற்கனவே ஆக்களை பழி பண்ணுற இடம், அதுலேயும் வந்து இப்படி இதில் அரசாங்கம் வந்து எவ்வளவு குயிக்காக எல்லாத்தையுமே ரிகவர் பண்ணிடுமோ அந்த வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கணும். உண்மையிலுமே நல்ல விஷயம். இந்த ரம்போட வாட்டர்ஃபால் பாருங்கள் அப்படி இருக்கண்டு. பெரிய கல்லுகள் எல்லாம் இருக்குது. இந்த கல்லுகள் இருந்தால்தான் தான் வந்து இதுக்குள்ளே வந்து பெரிய சேதங்கள் எதுவுமே வந்து ஏற்படவில்லை. இல்லாட்டிக்கு சம்பவம் நடந்திருக்கும். அப்படியே இப்போ பாருங்கள், பக்கத்தில் இந்த பாக்கியம் உங்களுக்கு தெரியும். அப்பா பெரிய ஒரு சேதம். இங்கே கடைகளில் இருந்த மரங்கள் எல்லாம் முறிஞ்சு வந்துட்டு. சரி, இதுலேருந்து எங்களோட பயணத்தை வந்து தொடங்கும். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். அதில் ஒரு அக்கா ஒரு ஆள் கேட்ட விஷயம், எப்படி பயப்படாம இஞ்சால வந்தீங்களா அப்படின்ட்டு. உண்மையிலுமே அந்த கேள்வி எங்களுக்கும் இருக்குதான். இப்போ ரம்போட டனல் வந்துட்டோம். டனல் 1000 ரூபா தாளில், இலங்கை 1000 ரூபா தாளில் நீங்கள் இந்த இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இஞ்சால நிப்பாட்டிட்டு போயிட்டு வராங்களா இங்கிட்டு தான் தெரியும். சுரங்கப்பாதையில் நடக்கிறது தடையண்டு போட்டிருக்கிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். இதுதான் இலங்கையோட 1000 ரூபா தாளில் இருக்கிற சுரங்கப்பாதை டனல். இதிலே ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. இதுலேயும் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இதெல்லாமே அடிச்சிருக்கு ஃபுல்லாகவே வந்து அடிச்சிருக்கு. இதில் பாருங்கள் இந்த நீர்வீழ்ச்சி சின்னதாக இருந்தாலும் அதுதான் பழசு தான். இது சிம்பிளாக இருக்குது. இத்த பெருத்த சேதம் இந்த ஒரு துண்டுகளை தான் வந்து இதில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது, வடிவான ஹோட்டல். ஆனால் அதன் நிலைமை வந்து இப்போ நாசமாக போயிட்டு இவர் இந்த பெரிய மரத்தை என்ன செய்ய போயிடும், வெட்ட போயிடும் போல இருக்குது. அதுவும் சரிஞ்சு கட்டத்தில் நிற்குது. இதில் ஒரு ஆட்டோவை அப்படியே தூக்கி இந்த இதோட ஹட்டோட அடிச்சிருந்தேன் வெள்ளத்துக்குள்ள. இப்போ தான் வந்து சேகரிக்கணும். ஒரு 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 செகண்ட் நிப்பாட்டில பின்னால் ஒரு அரசாங்க பஸ் வந்து கோன் அடித்து சாகடிக்குது. சரி, திருப்பியும் ஒரு இடத்துல ரம்போட தான் எல்லாமே வந்து ரம்போடையில் தான். இல்லை எல்லோரும் வந்து வேடிக்கை பார்த்துக்கொண்டு வேலை அப்படி என்ன விஷயம் இருக்குல்ல நடந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அங்கே எது சரிஞ்சிட்டு வந்து அப்படியே போயிருக்கு. குறிப்பாக இதுண்ட ஆரம்ப புள்ளி வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள். அதை கொண்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னுக்கு இதில் இப்படி இந்த பெரிய கல்லுகள் இருந்தாலும் தான் இந்த இடமே அறிபடாமல் இருந்திருக்கு. இல்லாட்டிக்கு அதுவும் வந்து அறிபட்டு போயிருக்கும். இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகுது. அப்பா என்ன ஒரு இதில் சரி சும்மா புக் கொண்டு வந்திருக்கும் அந்த ஒரு அழிவு. மண்டையால் போகுது எல்லாம் பார்க்கல. வேறு இந்த டிராஃபிக்கால் தான் நாங்களும் வந்துடுறாங்க. அதில் இருந்த வீடு ஒன்றுமே இல்லை, தர மட்டமாகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுகள் எல்லாமே இதில் வைக்கிற நேரம் ஒரேடியாக அந்த காணுக்குள்ளே தள்ளி விட்டால் கொஞ்சம் ஓகே இருக்கும். வீடுகள் இல்லை என்ற இடத்துல வந்து தள்ளி விட்டால் நல்லா. இந்த இதை சேமித்து வேறு ஒரு இடத்துல தான் கொண்டே கொட்டை போயிடும். அது வந்து எந்த இடத்துக்கு பாதுகாப்பானது அப்படின்றது எனக்கு கேட்டால் தெரியவே இல்லை. 2 வெள்ளைக்காரங்களும் போய் கொண்டிருக்கணும் வெகனாரில். எங்கே இருந்து இதுன்ற தோற்றம் இருக்குன்றதை காட்டுறது தான் இப்போ வந்து நான் ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தெரியும் உங்களுக்கு. இதில் பாருங்கள், அங்கே தொடங்கியிருக்கு பாருங்கள். அதில் இருந்து அப்படியே இந்த இடமெல்லாம் சரிஞ்சு இதில் அப்படியே சரிஞ்சு கொண்டு வந்து இப்படியே இஞ்சாலையில் அடித்து கொண்டு இப்படியே வந்து இதால் கொண்டு போயிருக்கு. அப்பா யோசிச்சு கூட்டி பார்க்கலாது அந்த ஒரு தருணத்தில் இப்படி இருந்திருக்க மாட்டேன். இல்லை யாராவது வீடியோ எடிட்டிங் இருந்தீங்களேண்டா ஒரு செய்து பார்க்கலாம். செய்யக்கூடிய கொஞ்சம் வெள்ளக்காரங்களை வந்து கார் எடுத்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்டு கொடுக்குறதால வந்து நல்ல விஷயம். ஆனால் அதால் விபத்துக்களும் வந்து அதிகம் இந்த இலங்கையை பொறுத்தமெல்லாம் நடக்குது. இந்த வழியில் நிறைய இடங்கள் இருந்தாலும் இந்த இடங்களில் தான் நிப்பாட்டி நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கணும். ஏன்டா இதுதான் வந்து பெரிய ஒரு சேதம். அன்றைக்கி இரவு வரைக்கும் வந்து எதுவுமே தெரியல. நானும் கவியும் வந்து சேர்ந்துருக்கிறோம். அப்போக்கு வந்து பாதைகள் குறி அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தள்ளி இருந்த நிலையில் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தள்ளி இந்த இடங்கள் எல்லாத்தையுமே
இதில் வந்த உடனே ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லொரி ஒண்டாடிட்டு வந்துருக்காங்க பாருங்க, ரேடியேட்டர் அதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி கீழேயும் ஒரு சின்ன துண்டு இருக்குது. அது பஸ்ஸாக இருக்கும்போது டவுட்டாக இருக்குது எனக்கு. அந்த துண்டுக்குள்ளே வந்து இருக்குது, இந்த அதுக்குள்ளே அது வீடு தான், பஸ் மாதிரியே இருந்துச்சு, ஆனால் வீடு தான். இப்போ உலகத்தோட போனதே வந்து பெரிய விஷயம். சரி, அப்படியே அண்ணா அக்கா வந்து பார்த்துட்டு வரட்டும், நாங்கள் இதிலேருந்து வலிக்கிடுவோம். டிஸ்கஸ் நடக்குது, அப்படி நடந்தது இப்படி நடந்தேன், ஒரு அகல ஒரு விதமாக கதைப்போம். அன்றைக்கு உண்மையில் என்ன நடந்ததுன்றது யாருக்கு தெரியும், கடவுளுக்கு மட்டும்தான் சித்தம். சரி, இப்போ வலிக்கிட்டோம். இது வந்து மண் சரிவல்ல, மலை சரிவு என்று சொல்லிட்டு வரினோம். அதாண்டா உண்மைதான். இதில் எல்லாம் பாருங்கள், இது நான் அன்றைக்கு இரவு சொல்லிட்டு போயிருப்பேன். இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக சரிஞ்சுட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிடணும். இந்த கித்தூள் மரத்தடி திருப்பியும் ரோட்டில் மண் அள்ளினோம். அந்த ஒரு துண்டில் வந்து ஒரு கல் வந்து பிளந்து ரெண்டாகி போய் நிற்கிது. கடவுளே, அதெல்லாம் கீழே விழுந்தான் சம்பவம் தான். இப்போ விட்டுட்டாங்க. இப்படி எத்தனை நேரத்தில் அள்ளி கொண்டிருக்கணுமோ தெரியலை. அன்றைக்கு இரவு வந்தாலும் எதுவுமே வந்து எங்களுக்கு தெரியலை. பகல்லாம் சம்பவம் ஃபுல்லாக நடந்திருக்கு. இவருக்கு அந்த எங்களோட இடங்களில் இருக்கிற கருங்கள் தான் இதுக்குள்ளே இருந்து அப்படியே கலண்டு வந்திருக்கு. இப்போ திருப்பியும் ஒரு இடத்துல சொல்லி வாய் மூடிட்டு வரையில் இங்கே திருப்பியும் ஒரு இடத்துல வந்து மறைச்சிட்டோம். குறிப்பாக வந்து பெக்கோவால் வந்து சரிஞ்சிருக்கிற இடங்களை ஃபுல்லாகவே வந்து அதை வெட்டி எடுத்து கொண்டிருக்கணும். வெட்டி எடுத்து கொஞ்சம் கம்பேக் பண்ணினோம் போல் இருக்குது எல்லா இடத்துலையுமே. இதுலேருந்து பேராதனை 43 கிலோமீட்டர்கள் ஒரு மாதிரி அள்ளியை முடிச்சுட்டு அங்கால பக்கத்தில் இருக்கிற வாகனங்களை திருப்பியும் விட்டாச்சு. இதுக்குள்ளே வர வெள்ளைக்காரங்க டுக் எடுத்துகிட்டு திரியிறாங்க. 2 பேர் போயிடும் பாருங்க. ஓகே அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன். அண்ணா எங்களை விட்டுட்டு இதாக்குங்க. இங்கே வேறுங்க சம்பவம் பெருசாக நடந்த இடங்கள். இப்போ திருப்பியும் வந்து ஒரு இடத்துல வந்து நான் ஒரு சின்ன நிலசரி வந்து, ஆனால் இதுக்கு கீழே இருந்த வீடுகள் எல்லாமே வந்து தர மட்டமாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ஓடைகள், நாங்கள் சொல்லுவோம் சின்ன நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்போம், அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ பெருசாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், கூடுதலாக அந்த கணவாய் பகுதிகள் தான் வந்து இந்த அப்கண்ட்ரியை பொறுத்த மட்டும் விட்டஞ்சு வரும். இவ்வளோ ஒரு பெரிய பிரதேசத்தை வந்து இடிச்சு கொண்டு வந்திருக்கு. இதில் இந்த வீடு உண்டு காலி. அதே மாதிரி இதில் இதில் நிற்கிறதே வந்து ஆபத்து தான். இது பாருங்கள், அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக வந்து அப்படியே தரமாட்டோம். அந்த வீடுகளும் தரமாட்டோம். இந்த வீடு வந்து கொஞ்சம் மிஞ்சி இருக்குது. அப்படியே சரி நாசமாக போயிட்டு அந்த வீடு அப்படியே இறங்கி இருக்குது ஃபுல்லாக. சார் உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் இந்த இடத்துல வந்து நடந்திருக்குது. நாங்கள் ஒரு சாதாரண மக்கள் யோசிச்சு பார்க்க இல்லாத ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. 1-2 இடம் இல்லை, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஐயோ ராமா, முடியலை. அடுத்தடுத்த இடமெல்லாம் நிப்பாட்டுறாங்களே, எப்படியாவது வெளியில் வந்து ரோட் விட்டுட்டான். இது எங்கேயோ மின் கம்பம் சரிஞ்சிருக்கு போல இருக்குது. தயவுசெய்து மழை பெய்தால் யாருமே கண்டிட்டு நுரலியா ரோட்டை ரை பண்ணாதீங்க. மரங்கள் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கணும். டேஞ்சரான மரம் எல்லாத்தையும். இவ்வளோ வாகனங்கள் வந்து நுரலியாவுக்கு போய் கொண்டு தான் இருக்குது. இல்லையாண்டு இல்லை, எல்லா ரோட்டுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணினோம். ஆனால் மழை பெய்ய தான் அவதானம், மழை பெய்யக்கு தான் அவதானம். குசல்லாவில் இந்த 3 கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரிவு ஏற்படுமென்றதுக்காக தான் இந்த இதை கட்டி வச்சுருக்கணும். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஒரு இடத்துல மாட்டிட்டோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து இப்படி வெக்கோவால் சரியாக அடித்து கொண்டிருக்கணும். பெரிய ஒரு மண் சரியாக தான் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமாக ஓடி இருந்தோம். அதுக்கிடையில் அடுத்த இடத்துல குசல்லாவில் இது நடந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று போக பின்னிறமாக இருக்குது. பின்னிறம் சரியாக 1 மணி ஆயிடுச்சு. கடைசியாக விட்டுட்டுனா இங்கே பாருங்கள், இவ்வளோ கற்கள் வந்து இதில் எல்லாம் இருக்குண்டு. இப்படி லைனுக்கு கல் தான் கிடக்கு ஃபுல்லாகவே. அதில் மேலே நின்று இந்த வெக்கோ வந்து வேலை செய்யுது. அவதானம் பிரதானம் எல்லா தானாகவும் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பளுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1925ஆம் ஆண்டு 48ஆம் ஆண்டு வந்த வெள்ளம் வந்து இந்த பள்ளம், இந்த பாலம் இருக்குது தானே, இந்த அரவாசிக்கு வெள்ளம் பாஞ்சதுண்டா பாருங்கள், இந்த உயரத்தில் பாஞ்சாண்டு. இப்போ வந்து கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு அரை மடங்கு தான் வந்து பாஞ்சது. அதுக்கே வந்து நிறைய கடலில் வந்து பொருட்கள் எல்லாம் செய்தோம். நாங்கள் ஏற்கனவே காட்டியிருப்போம். இதிலேருந்து அம்புலுவாட்ட உயரத்துக்கு தான் இவையில் கூட்டிகிட்டு போகிறேன். பார்ப்போம் என்ன கட்டத்தில் போகுதுண்டு. அதே மாதிரியே வேலுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக இருக்க போகுது. வேலை ஏறி கொண்டு இருக்கிறோம். ஃபுல்லாக லோட்லாம் போட்டு ஏற்றி கொண்டிருக்கிறேன். நேற்று நான் அந்த வேர்ல்டண்டால் ரக்கினதும் வந்து ஏற்றினதும் வந்து எல்லையில் போட்டு தான். அப்போ கார் ஓனருக்கு மட்டும் அவரும் சொன்னார், இதைத்தான் நீங்கள் போட்டு ஏற்றோம். ஏன்னா இன்ஜினுக்கு வந்து ஹெவியாக வந்து போகுமா, டீலெல்லாம் விட்டு ஓடினோம்னா இது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஆனால் எல்லில் போட்டு ஏற்ற நார்மலாக போய் கொண்டிருக்கு இந்த இடத்துல. டவர் ரைடு நார்மலாக போதுண்டா ஓகே தான் வெகனார். ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த ஓரளவு ஸ்பீட்டை நார்மலாக ஏற்றிக்கல வந்து 50. நல்ல சரியாக தான்
ஃபால்ஸே வருது இல்லை, தாராளமான நிலச்சரிவு தான். சரி, ஒரு மாதிரி வந்து வெளியிலேயே போட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக இடையில ஒரு முக்கால்வாசி துண்டில் வந்து பயங்கர ஏத்தம். இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கணும்ட்டு. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல வாகனத்தை போட்டுட்டு ஆட்டோவில் தான் போகணும். ஏண்டா வாகனத்தை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. சரி, விட்ட கையோட வந்து ஒரு ஐயா வந்தாலும் வேறு சரி ஆட்டோ எடுத்துகிட்டு வாங்கிட்டு 1500 ரூபா நம்மளுவாக. இதில் போய் டிக்கெட் எடுக்கணும். இவளுக்கு என்ன கட்டமோ தெரியல, லோக்கல் தான் எடுக்கணும். இதில் வந்து டிக்கெட் எடுக்கணும். நீங்கள் இதில் இருங்க, நான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன். சரி, இப்போ டிக்கெட் எடுத்துனாங்க 5500 2 பேருக்கும். இதில் வந்து நான் லோக்கல் மாதிரி எனக்கு எடுக்கவே இல்லை. இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கல் மாதிரி போய் எடுத்து வரேன்னு பார்த்தா ஐயா இந்தியன் கட்டி எதுக்காய் அப்படின்னு சொல்லிட்டா. இவர்கிட்ட சொன்னீங்களா இந்தியாவிலேருந்து வந்தேன்? இவர்கிட்ட சொன்னீங்களா? அப்போ சரி ஒன்றும் செய்யலாம், காப்பாற்றலாம்ட்டு பார்த்தேன். காப்பாற்றலாம் போயிட்டு அதர் மாட்டோம். வேணாரெலாம் கொண்டு தான் கஷ்டம். வெளியில் போட்டு ஏற்றலாம், ஏறாதுன்னு இல்லை. ஆனாலும் வாகனத்தை வருத்துற மாதிரி ஊரவர் விட்டு வாகனத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது. எங்கட ஏற்றுறது வேறு விஷயம். மேலே வந்து நிலச்சரிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்படி வளைச்சி ஏற்றின பாருங்க, அப்போ தான் ஏறும். வளைச்சி ஏற்றின பாருங்க, அப்போ தான் அந்த உராயோட ஏறும். வளைச்சி அப்படியே எங்கே பாருங்க எவ்வளோ உயரத்தில் நிற்கிறோம் அங்கால பக்கம். சரி, ஓகே, வந்துட்டோம். இதில் வந்து இப்பயும் வந்து இந்த ராவணா இது வந்து இருக்கு வேண்டியது. வாங்கோ வெல்கம். சரி, இப்போ அதில் ஆட்டோ வளமே மாதிரி நம்பர் வண்டி வச்சுட்டோம். இப்போ இதுலேருந்து மேலே ஏறணும். என்ன திருப்பியும் இந்த அம்பளவா டவர் ஏறுறது எனக்கு தான் ஒரு கவலையாக இருக்குது. இதனால பிரச்சனை இல்லை, வளமையாக ஏறுறானே. இப்போ வந்த உடனே அங்கால வியூ பார்க்க போயிட்டா நான் இதில் இருக்கிறேன். இவா வந்து சைனாலேருந்து வந்து வாவாம். அந்த ஒஸ்மோ கேமரா வந்து 4000 USD 400 USD அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மேலே போயிட்டு வரணும் இன்ஸ்டாவோட. நல்லா ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்குண்டே தான் இங்கே வரது. அந்த பீச்சுக்கு வந்து ஒரு சைனாக்காரன் வந்து இந்த ஊஞ்சல் ஆட போகிறான்னு அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சேஃப்டி எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீட்டாக எல்லாம் போகாது, ஓரளவுக்கு நார்மலாக தான் போகும். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும். உங்களுமே இதை விட எல்லாம் சைனாவில் அவங்க நெருப்புத்தனமாக செய்திருப்பாங்க. இப்போ சாதாரணமாக அந்த இடத்துல வந்து செய்துட்ருக்காங்க. இதெல்லாம் சிம்பிள். அவனும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் போயிருப்பான் அப்படின்னு யோசிக்க. சரி, இப்போ கிட்டத்தட்ட இழுத்து முடிஞ்சாச்சு. அதில் விடுவினம் பாருங்க, அவ்வளோ வேகம் எல்லாம் போகுது. அப்படியெல்லாம் போனால் ஆக்கள் இதுலேருந்து பறந்துடுவாங்க. ஓகே பாருங்க, அவ்வளோதான் ஸ்பீட். ஏண்டா இது பெட்டிய இது தானே, கேபிள் தானே, அதால் அவ்வளோதான் போயிடும். சரி, எல்லாம் நின்று பார்த்துட்டு வரட்டும். சரி, இப்போ அண்ணாக்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். இதில் பெரிய ஒரு டீம் கொண்டு போயிட்டு வருது. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் கட்டார்லேருந்து வந்திருக்கு நம்மள இருக்குது. இதில் போய்க்கல இந்த சின்ன துண்டு வந்து அப்படியே வெடிச்சிருக்கு. காலப்போக்கில் அது ஒரு பெரிய வெடிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து மஹிந்த ராஜபக்சவால் 2010 கட்டப்பட்ட அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதனால் அப்படியே போய் வரவழைக்கிறதா. சரி, அப்படியே வந்து இதில் பாருங்கள் இஞ்சால பக்கம் இஞ்சால பெருசாக சேதம் ஏற்பட்ட மாதிரி தெரியலை. அதே மாதிரி கம்பள டவுனில் அந்த ஆறு அடிச்சுட்டு போன இடம் வந்து வித்தியாசமாக தெரியுது. ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிருக்கு. இதில் ஒரு அடையாளத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஏறுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ. இப்போ இதில் வேறு ஒரு ஆளை பார்த்து நான் இது வந்து ஒன்று பூட்டியிருக்கேன் பாருங்க, ஒப்போ பிராண்டுண்டு ஃபோனோடே வந்தது அப்படின்னு சொன்னார். யூ ஃப்ரம் சைனா? ஓகே, நைஸ் மீட் யூ. சரி, அப்படியே நாங்கள் வேறு வலிக்கிட்டோம். சங்கத்துக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்டு எப்படியோ அதே மாதிரி இது ஒரு அனுபவத்தை தரும். இதில் வளமை மாதிரியே படிகள் எல்லாம் வேறு வலிக்கிட்டோம். ஃபுல்லாக சுற்றி ஒரு 5 மாடி ஏறணும். அதுக்கு பிரகாரம் வந்து வெளியில் போவோம். இப்போயும் அந்த டிக்கெட் செக் பண்ணுறவர் இருப்பார், மார்க் பண்ணுறவர். இப்போ நான் வந்து தவண்டு 4வது மாடி, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மாடி ஏறும்னு நினைக்கிறேன். ஓகே, 6வது மாடி நான் சொன்ன மாதிரி வந்துட்டோம். இதுக்கு பிறகு வெளியிலையும் போகலாம், உள்ளாலையும் போகலாம். அப்படியே வெளியில் இப்போ வியூவை காட்டுறேன். எப்போ பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த வியூ. சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் எல்லாம் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிஞ்சாலும் கம்பல. சரி, இதுலேருந்து அப்படியே இன்னும் மேலே ஏறணும். ஒளி பக்கத்தால் சமூகம் இங்கே வந்து 7வது மாடி வரைக்கிட்டு இருக்கோம். சரி, இப்படி தான் இந்த அனுபவத்துக்காக தான் வெளியில் வச்சுருக்கணும். அது அவ்வளோதான், அதான் எக்ஸ்பீரியன்ஸ். போகலாம் யோசிக்காங்க. அப்படி தான்டா ரங்கும். ஏறலாம். அப்படி இறக்கில் வந்து சைட்டில் மட்டும் பார்க்கக்கூடாது. அப்படியே படிகளை பார்த்து போனோம்னா போயிடலாம். பயமாக இருக்கு அக்காவுக்கு. பாவம், பக்கத்தில் ஏறுனா ஒரு வரலாற்று சாதனை.
ஆ இதே வழியில் தான் கீழே இறங்கணும். அவ்வளோதானா? இல்லை இன்னும் ஒன்று தான் ஒன்று தான். ஓ இவ்வளோ தான் ஏறினா சரி. வரையா விட்டுட்டு போயிட்டு. ஓகே அக்காவுக்கு பேக்கப்பாகவே போய்கொண்டிருக்கோம். ஓகே 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 உங்களுக்கெல்லாம் பில்டிங் கட்ட இடமே கிடைக்கலையா? இவ்வளவு கடல் வழக்கில் வச்சிருக்கீங்க, அது ஒரு கப்பலை கொடுங்க, நான் பாட்டு போறேன். சும்மா மேலே ஏறுறேன் கீழே இறங்குறேன்னு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. போயிட்டு ஓகே வாய் வரைக்கும் வந்துட்டு மட்டும்தான் போகுது. இன்னும் மேலே இருக்கா? ஓ இன்னும் இருக்கு, இன்னொரு ரெண்டு இருக்கு. இல்லை இல்லை அதில் ஏற முடியாது. small space. ஓகே Okay, thank you. ஓகே வெல்கம். என்ஜாய் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு முடிஞ்ச நினச்சா இன்னும் இருக்கு ரெண்டு. அதான் பார்த்தேன் இவ்வளோ ஈஸியாக ஒரு இடத்துல ஏறினது வரலாறே இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். சரிதான், இன்றைக்கு வேறு ஷூ போடலை, அதால் கால் கொஞ்சம் லைட்டாக கூசுது தான். அக்கா வந்து ஒரு 5-6 இதுக்கு கீழே நின்றுட்டா, ஃபினிஷிங்குக்கு வந்துட்டான். இப்போ ஹைபர் வியூன்ற ஒரு இதில் ஜாலை இப்போ விட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்க ஹெச்சில் நிற்கிறேன். இதை தாண்டி நாங்கள் மேலே ஏறிடலாது. எப்படி இருக்குது அரை ட்ரோனும் விடுறாங்க. சும்மா சளிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஹைபர் வியூக்கு. அதனால் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொண்டு கிடைக்கும். ஆனால் இப்படியான நிலைமையில் இருக்கையில் வந்து இந்த பயம்ன்றதை விட அங்கே மன வலிமை தான் முதலாக முக்கியம். யோசிக்கக்கூடாது. கம்பவுண்டா ஒரு நாள் ஏழுண்டா இது ஒரு உயரமே இல்லைன்ற ஒரு கணக்கு. கிட்டத்தட்ட கம்போடியாவில் அந்த பரமோட்டரிங்கில் போன ஒரு ஞாபகம், அதெல்லாம் திருப்பி யோசிக்கிறேன், திருப்பி கூட போகக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல போனால் அந்த ஒரு எண்ணம் கொண்டு வந்துடும். நான் செம்மையாக இருக்குது வியூ. சரி இப்போ அண்ணாக்கா வெயிட் பண்ணான், அவர் 2 மாடிக்கு கீழே நிற்கிறார். ஓகே இது காணும் ப்ரோ நான் வரலை அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து நான் இப்போ அவருக்காக ஒரு சின்ன ஃபேஸ்புக்கு ஷார்ட் வீடியோ எடுத்துக்கொண்டு அப்படியே மெல்லமாக ரங்க வலிக்கிட்டேன். இப்படியான படிகளில் தான் ரங்கணும். அதான் பயம் அவைகளுக்கு சுருக்கமாக போய் கொண்டிருக்கு. என்ன அட்வென்ச்சர்? அதான் அட்வென்ச்சர். விளையாடுறமா இல்லை உண்மையாக வெள்ளைக்காரன் இதில் தலையில் தொங்கினவங்களும் இருக்காங்க. வெள்ளைக்காரன் ஏங்க அவன் குரங்கு பிறந்த இப்போ நான் திருட்ட மாதிரி எட்டி பார்க்குறேன். வந்துட்டாரா எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். அக்கா வந்து கீழே நின்றுட்டா அப்படியே. சரியாண்ணா போமா. இப்போ யாரா வந்தால் விளத்தி போகிறது எப்படின்னா அது இன்னும் அட்வென்ச்சராக இருக்கும். ஆக்கள் கீழே யாராவது வந்தாலும் தள்ளி விட்டு போயிட்டு என்ன விட்டுருக்கு எப்படி ரங்கன் விட்டு பாருங்க. எப்படி வந்திருக்கோம் பாருங்க. அண்ணாக்கள் அட்வென்ச்சரை தேடினவேல் இதுக்கு அப்புறம் அட்வென்ச்சர் வார்த்தையே மறந்துடுவீங்க. வேலை வந்துட்டீங்களா? தான் ட்ரோன் எடுக்கிறாங்க. இல்லை 60 ஃப்ரேம் 2.7K காணும். ஓகே இது காணும். சரி இப்போ அக்காவையும் வந்து இணைச்சிட்டோம். முன்னாடி போட்டுக்கோங்க. ஆனால் இது இப்போ வந்து ஆட்கள் இப்போ குறைவு. இதே சீசன் டைம் வந்தோம்னா இதில் விளத்து இல்லாமல் நெருங்குண்டு பட்டு தான் போகும். சரிஞ்சு போங்க அப்படி அங்காள பக்கம் பார்த்து பார்க்க முடியும். ஒன்றும் இல்லைக்கா, உங்களோட மனதைரியத்தை கூட்டுறது தான் இந்த விஷயம். அக்கா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, பெருமை கொள்ளணும். நான் நேற்று வேலைக்கு வீடியோவும் காட்டினான், இப்படி அட்வென்ச்சராக இருக்குன்னு காட்டினான். ஆனால் சொன்னேன் நான் அப்படியும் என்றாலும் ஒரு அண்ணா வந்து ஓகே சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். சொன்னீங்களா இல்லையா? உண்மையா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இல்லையா? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ட்ரை பண்ணாம கீழ நின்னுக்கிட்டு இருக்கு அப்படினா அது வந்து இதா இருக்காது. கோப் பண்ணிக்க முடியாது. ஏதாவது கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இதுக்கு ஒரு 10 ஏறி இருப்பேன்ல போ. ட்ரை பண்ணுவோம்னு வந்தீங்க பாருங்க, அதே ஒரு பெரிய மைண்ட் செட் தான். பேக்ல எங்கயாவது ஒரு வாசல் புதுசா போறாங்க. நீங்களே போலனா நான் தான் போய்க்க மாட்டேன். ஓகே அட்வென்ச்சர் ஃபினிஷ். இதுக்கு பிறகு அப்படியே வந்து கீழால் இறங்க வேண்டியதான். சுற்றி உண்மையாக இந்த இடங்களுக்கு வந்து வெளிநாட்டவர்கள் அதிகம் விரும்பி வர இடமே இதுதான். இப்போ இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்படி இந்த கம்பள வியூ பாருங்க நல்லா இருக்குது இதுலேருந்து பார்க்க. அப்படி ஆட்டோக்கார ஐயா வந்து வேற சொல்லி கொண்டிருக்கார். அதனால் கொஞ்சம் இல்லை அதான் நான் அதனால் கொஞ்சம் பொறுங்க வேறு வேண்டு என் ஐயாண்ட ஆசை கொடுத்து வந்திருக்கேன் கொஞ்சம். சரி அவ்வளோண்டு இல்லை ஓகே. சரி வேறு என்ன கண்டியில் பெருதனியாக பார்க்கிருக்கு, அது பார்க்குறேன்டா 6 நாள் வேணும். பெருதனியாக பார்க்கிருக்கு, அது பார்க்குறேன். நிறைய வித்தியாசமான மரங்கள் தாவரங்கள் அவ்வளோதான். மற்ற பேர்ட்ஸ் பார்க்கொண்டிருக்கு. சரி இப்போ கீழே வந்தாச்சு. அதே மாதிரி வளமையாக பார்க்குற பொருட்களையும் நாங்கள் பார்த்துட்டு வரட்டும். அப்படியே நாங்கள் இதிலேருந்து வெளியில் ஆட்டோக்காரனை வெயிட் பண்ணுறாரு.
இல்லை இவர் தான் வந்து எங்களோட வந்து ஆட்டோ அண்ணா. சே ஹாய். ஹாய். அதே மாதிரி இதில் எல்லா கோயில்களும் இருக்குது, இதுகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கீழே பாத்ரூம் இருக்குது. ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் அப்படி வெளிக்கிடக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இன்னும் கீழே போயிட்டுருக்கு. இதில் பாருங்கள் எப்படி இந்த டூரிசம் இப்போ அப்படி ஆகிட்டு ஆக்கள் வந்து பட்டு குறை இங்கே வர்றது, இலங்கைக்கு வர்றதே குறைஞ்சி போயிட்டு. சரி ஆட்டோவில் வலிக்கிட்டோம். சரி வலிக்கிட்டோம். இதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாங்கள் இந்த ரோட்டெல்லாம் முதல்ல எவ்வளோ இதாக இருந்தது, இப்போ எல்லாம் கார்பெட் போட்டு செய்திருக்கணும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் பைக்கில் வரைக்கும் பயங்கர கஷ்டப்பட்டோம். சரி ஓகே, கார் அடிக்க வந்துட்டோம். இதில் 1500 ரூபா கொடுத்துட்டு அப்படியே காரில் வலிக்கிடும். ஓகே தேங்க்யூ. ஓகே இப்போ வெளிக்கிட்டோம். இதில் இருந்து நாங்கள் தடலா மாளிகை பார்க்குற ஒரு ஐடியா இருந்தது. சரி மச்சம் சாப்பிட்டா அண்ணாக்கள் வந்து அந்த கோயில்களுக்கு எந்த கோயிலுக்கு வந்து போக மாட்டேனோம் அப்படின்னு சொன்ன காரணத்தால் வந்து நாங்கள் இதில் இருந்து திருவாசிகிரியா 114 கிலோமீட்டர் காட்டுது. கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் ஆகும் இதிலேருந்து கீழே இறங்கி போக. பயணம் அப்படியே போகுது. சரி அதோட நான் இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். நாளைக்கு சிகிரியாவிலேருந்து உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். பாய்.